அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையிலிருந்து கொழும்பு சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவன விமானத்தில் பாதுகாப்பு படையினர் திடீர் சோதனையை மேற்கொண்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து சென்ற விமானம் கொழும்புவில் தரையிறங்கியதும் பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்து சோதனையினை மேற்கொண்டு வருகிறார்கள். கொழும்புவில் தரையிறங்கிய விமானத்திற்குள் சென்று பாதுகாப்பு படையினர் தற்போது தீவிர சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் கொழும்பு விமானத்தில் தற்போது சோதனையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். இந்த சோதனைக்கான காரணம் என்ன? முழு விவரங்கள். சென்னையிலிருந்து கொழும்பு சென்ற விமானத்தில் சோதனை நடத்தப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கின்றது. அதன்படி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய விமானத்தில் பாதுகாப்பு படையினர் சோதனை மேற்கொண்டிருக்கின்றார்கள். சென்னையில் இருந்து சென்ற விமானம் கொழும்புவில் தரை இறங்கியதும் பாதுகாப்பு படையினர் அந்த விமானத்தை சுற்றி வளைத்து சோதனை நடத்தியிருக்கின்றார்கள். பாதுகாப்பு படையினர் கொழும்புவிலே தரையிறங்கிய பிறகு விமானத்தில் சோதனை மேற்கொண்டிருப்பதற்கான காரணங்கள் என்ன என்பதும் தற்போது வெளிப்பட தொடங்கியிருக்கின்றன. பகல்காம் தீவிரவாதிகள் அந்த விமானத்தில் பயணித்தார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. சென்னையில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் தான் கொழும்பு சென்ற அந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய விமானத்தில் சோதனை நடத்தப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதிகாரப்பூர்வமாக அந்த பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய தீவிரவாதிகள் சென்னையிலிருந்து கொழும்புவிற்கு விமானத்தில் பயணித்தார்களா என்ற விவரம் வெளியிடப்படாவிட்டாலும் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் இங்கிருந்து, அதாவது சென்னையினுடைய கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து வெளியிடப்பட்டிருந்த அந்த தகவல் அடிப்படையில் தான் இலங்கை சென்ற அந்த விமானத்தை உடனடியாக இலங்கையினுடைய பாதுகாப்பு படை அதிகாரிகள் உட்பட பலரும் சேர்ந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய விமானத்தில் பயணித்த பயணிகளிடம் ஒரு கடும் சோதனையை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. பகல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட தீவிரவாதிகளாக கிட்டத்தட்ட 6 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் தற்போது வரை எங்கே இருக்கின்றார்கள், வெளியேறி சென்று விட்டார்களா அல்லது இந்தியாவிற்குள் தான் இருக்கின்றார்களா என்பது உறுதி செய்யப்படாத நிலையில் உளவுத்துறை, என்ஐஏ உள்ளிட்ட அமைப்புகள் மிக தீவிரமாக இந்தியா முழுவதும் தேடுதல் வேட்டையை தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் அவர்கள் தப்பிச் செல்வதற்கு வழி இல்லாமல் சென்னை மார்க்கமாக இலங்கை செல்வதற்காக முயற்சியில் ஈடுபட்டார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் சென்னையிலிருந்து கொழும்பு சென்ற விமானத்திலே உளவுத்துறையினர் கட்டுப்பாட்டு மையத்திற்கு கொடுத்திருந்த தகவல் அடிப்படையில் கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து இலங்கைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இலங்கை அரசாங்கமும் இணைந்து இந்த தேடுதல் வேட்டையை மேற்கொண்டிருக்கின்றது. 6 பேர் விமானத்தில் பயணித்திருக்கலாம் என்ற அடிப்படையில் தான் அந்த சந்தேகத்தின் அடிப்படையிலே இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இலங்கை விமானப்படையினுடைய அதிகாரிகள் மட்டுமல்லாமல் கொழும்புவினுடைய போலீசாரும் இணைந்து இந்த சோதனையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். சோதனையில் சந்தேகத்திற்கு இடமான பொருள்கள் ஏதேனும் கைப்பற்றப்பட்டனவா, ஏதேனும் சந்தேக இடமானவர்களுடைய பயணிகளாக அவர்கள் வந்து சென்றார்களா என்பது தொடர்பான விவரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை. அதே நேரம் காஷ்மீர் உட்பட வட மாநிலங்கள் வழியாக அவர்கள் தப்பிச் செல்ல முடியாத நிலையில் குறிப்பிட்ட அந்த 6 தீவிரவாதிகளும் தமிழகத்தை பயன்படுத்தி சென்னையிலிருந்து கொழும்புவிற்கு சென்றிருக்கலாமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏற்கனவே ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய தீவிரவாதிகளும் காஷ்மீரில் நடைபெற்ற அந்த தாக்குதல் சம்பவத்தை கொண்டுதான் மதம் சார்ந்த ஒரு வழிபாட்டு தளத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். காஷ்மீரிலும் குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களா என்பதை பரிசோதித்துவிட்டு அதன் பிறகுதான் அவர்களிடம், சுற்றுலா பயணிகளிடம் விவரம் கேட்டு மத ரீதியிலான விவரங்களை பெற்ற பிறகுதான் அங்கு வந்த சுற்றுலா பயணிகளில் 26 பேரை சுட்டுக் கொண்டிருந்தார்கள். எனவே ஈஸ்டர் தாக்குதலில் இலங்கையில் ஈடுபட்ட தீவிரவாத குழுக்களுக்கும் பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கும் சித்தாந்த ரீதியாக ஏதேனும் தொடர்பு இருக்குமோ என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் சென்னையிலிருந்து இலங்கை சென்றிருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்திலே இலங்கையினுடைய அதிகாரிகள் மட்டுமல்லாமல் இலங்கையினுடைய காவல்துறையினர், கொழும்பு காவல்துறையினர் இணைந்து இந்த சோதனையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த சோதனையினுடைய மிக முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுவது கிட்டத்தட்ட 6 சந்தேகத்திற்கு இடமான நபர்கள் அந்த விமானத்தில் பயணித்திருக்கின்றார்கள். அவர்கள் காஷ்மீரில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடையவர்களா, 26 அப்பாவி சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொன்ற தீவிரவாத இயக்கத்தை சார்ந்த அந்த பயங்கரவாதிகள் தான் சென்னை வழியாக இலங்கை சென்றடைந்துள்ளனரா என்ற விவரத்தையும் உளவுத்துறையினர் தற்பொழுது தீவிரமாக அலசி ஆராய்ந்து வருகின்றார்கள். மேலும் அது தொடர்பான விவரங்கள் உளவுத்துறை, என்ஐஏ உள்ளிட்ட அமைப்புகளுக்கு கூறப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இலங்கையை தளமாக கொண்டு செயல்படக்கூடிய தீவிரவாத அமைப்புகளோடு காஷ்மீர் சம்பவத்தில் ஈடுபட்ட தீவிரவாத குழுக்களுக்கு ஏதேனும் தொடர்பு இருக்குமா என்ற தகவலும் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரக்கூடும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.